வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலே பல ஆலயங்கள் இருந்தாலும் அதில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக புதுக்காவல் நிலையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலானது தாராபுரம் நகர மக்கள் மத்தியிலே மிகவும் பிரபல்யமான ஒரு திருக்கோயிலாகும். இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வருடமும் கந்தசஷ்டி திருவிழாவானது மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்த பொதுமக்கள் பெரும் முயற்சியினாலும் உபயதாரர்கள் மூலமாகவும் சிறப்பான முறையிலே நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே நாளை, அதாவது 22/10/2025 புதன்கிழமை காலை கொடியேற்ற நிகழ்வு நடைபெறுகிறது. கொடியேற்றம் முடிந்ததும் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்று சக்திவேல் வாங்குதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. பராசக்தி தாயாரிடம் முருகப்பெருமான் வேல் வாங்கும் நிகழ்வானது மிகவும் அற்புதமாக காலையிலே நடைபெறும். 27 திங்கட்கிழமை சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும். வழக்கமாக இந்த ஊரிலே எந்தெந்த பகுதியிலே நடைபெறுமோ அதே பகுதியிலே சூரசம்ஹார நிகழ்வு நடைபெறும். 28ஆம் தேதி முருகப்பெருமான் திருக்கல்யாண உற்சவமானது சிறப்பான முறையிலே நடைபெறும். 29ஆம் தேதி புதன்கிழமை என்று வசந்த விழா என்று சொல்லப்படக்கூடிய ஊஞ்சல் உற்சவமானது சிறப்பான முறையிலே நடைபெற உள்ளது. இந்த கந்தசஷ்டி விழாவில் அனைத்து பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு சிறப்பிப்பார்கள். இந்த தாராபுரத்தை சுற்றி 18 கிராமங்கள் இருக்கு. அனைத்து கிராம மக்களும் கந்தசஷ்டி விரதம் இந்த கோயிலில் ஆச்சாரமாக இருந்து 7 நாட்கள் விரதம் இருந்து விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. கந்தசஷ்டி விரதங்கிறது 6 நாள் கிடையாது, 7 நாட்கள். 6 நாட்கள் சம்ஹாரத்தோட பூர்த்தியாகி 7ஆம் நாள் திருக்கல்யாண உற்சவம் பார்த்துட்டு தான் விரதத்தை பூர்த்தி பண்ணணும். அதுதான் ஒரு சாஸ்திர விதி. அதனால் திருக்கல்யாண உற்சவம் பார்த்து முடிச்சுட்டு தான் எல்லாம் விரதத்தை பூர்த்தி பண்ணணும். சூரசம்ஹாரம் முடிஞ்சவங்க அன்னைக்கு இரவு மறுபூஜை செய்யப்பட்டு இந்த சஷ்டி விரதம் இருந்தவங்களுக்கெல்லாம் வாழைத்தண்டு நெய்வேதிய பிரசாதமானது வழங்கப்படும். அந்த நெய்வேதிய பிரசாதத்தை வீட்டுக்கு போய் எடுத்து வச்சுட்டு குளிச்சுட்டு சுத்தபத்தமாக தான் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுக்கணும். வாழைத்தண்டா பிரசாதம் சாப்பிட்ட உடனே இந்த சஷ்டி விரதம் பூர்த்தியானதும் ஒரு கணக்காயிடுது. இருந்தாலும் மறுநாள் காலையில் திருக்கோயிலில் அன்னதானம் கொடுப்பாங்க. அந்த அன்னதானத்தை சாப்பிட்டு தான் நீங்கள் விரதத்தை பூர்த்தி பண்ணணும்.